ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது EAW தமிழ். நான் உங்கள் எல்வி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 5 பாய்சன் டைப் போக்கிமான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் 6991 வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ பாய்சன் டைப் போக்கிமான் பற்றி போடுங்கன்ட்டு. அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் தான் காய்ஸ், இன்ட்ரோ பார்த்து வந்துடுங்க, வீடியோ ஆரம்பிச்சிடலாம். டாப் 5ல யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரோக், அதாவது குரோகாங்கோட எவால்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் அண்டு ஃபைட்டிங் டைப் போக்கிமான். இது வந்து சினோலிகள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக், கிரவுண்ட் அண்ட் ஃப்ளையிங். அதாவது பாய்சன் அண்ட் ஃபைட்டிங் டைப் போக்கிமானுக்கு காமனாக இருக்க வீக்னஸ் தாங்க இது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குரோகாங்கருக்கு தெரியுமா, பிராக் வச்சிருப்பாரு, அது வந்து டியால்காவோட அட்டாக்கை வந்து அப்படியே டிஃபென்ஸ் பண்ணிடும். அதாவது பாய்சன் கிளா அட்டாக்கோ இல்லை டைனமிக் பஞ்ச் மூலியமாக வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கோம். நான் ஏன் இந்த டாப் 5ல வந்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது அதிக பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில வில்லனுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பானுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு அவ்வளோ சீன் சேர்ந்துருக்காது. அதனால தான் டாப் 5ல கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து இதுவும் நல்ல போக்கிமான் தான். டாப் 4ல வந்து யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீனசார் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டோ லீக்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான போக்கிமான் தான். அதாவது யூஸ் யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்கான போக்கிமான் தான். ஏன்னா இது வந்து ஒரு தவளை தான், அதனால தான் சொல்கிறேன். நம்ம வீனசாரை வந்து GMAX அப்புறம் மெகாவை கூட மாற்றிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமான். இதோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக், ஐஸ், ஃப்ளையிங் அப்புறம் ஃபயர். இது வந்து பார்த்தீங்கன்னா வைன் வேப் அப்புறம் பாய்சன் பவுடர் வந்து யூஸ் பண்ணும். புல்பசார் அப்புறம் ஐவிசார் அப்புறம் வீனசாரா இது வந்து எவால்வ் ஆகும். அதை தவிர்த்து இது ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது நல்ல போக்கிமான் தான், அதிக பேரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால டாப் 4ல வந்து வச்சுருக்கேன். டாப் 3ல யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெங்கார் தான். கெங்கார் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் அண்டு பாய்சன் டைப் போக்கிமான். இதோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்புறம் சைக்கிக். அது மட்டும் இல்லை, நம்ம கெங்கார் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டோ லீக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு லாஃப்டர் போக்கிமான், என்னென்ன பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அண்டு எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமானா அது கெங்கார் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிளாஸ்ட்டு, ஷேடோ பஞ்சு, அப்புறம் ஷேடோ பால், ஃபேண்டம் ஃபோர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கெங்கார் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லி, ஹாண்டர், அதுக்கப்புறம் கெங்காராக வந்து எவால்வ் ஆகும். நம்ம கெங்கார் வந்து பார்த்தீங்கன்னா GMAX ஆகும், மெகா போக்கிமானாகவும் நம்மளால் எவால்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஒரு புதுசாக ஒரு பார்ட் இணைக்க போகிறோம். அதுதான் ஸ்பெஷல் மென்ஷன். நான் 2 பேர்த்து வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா மக்கு, அப்புறம் ரெண்டாவது வந்து குரோபாட் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மக்கை பற்றி பார்த்தலாம். மக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் டைப் போக்கிமான், அதுக்கப்புறம் இது டாக் டைப் போக்கிமானும் கூட. மக்கை வந்து யார் பிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ் கேட்சர் தான் வந்து பிடிச்சிருப்பாரு. மோஸ்ட்டாக மக்கை வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஸ்மெல் அடிக்கனால அது பிடிக்க மாட்டாங்க. பட் மக்கோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஜாப் அண்ட் கன் ஷாட், இதுதான் அதோட அட்டாக்காகவும் இருக்குது. அண்ட் நம்ம மக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவனாக இருந்திருக்கும், நம்ம ஆஷ் கூட வந்து சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரோபாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இதோட எவால்யூஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபாட், கோல்பாட், அதுக்கப்புறம் குரோபாட்டாக இருந்திருக்கும். இதோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக், ராக், எலக்ட்ரிக் அண்ட் ஐஸு. குரோபாட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஃப்ளையிங் டைப் போக்கிமான், அதுக்கப்புறம் பாய்சன் டைப் போக்கிமான். இதோட பாய்சன் டைப் போக்கிமானாக இருந்தாலும் அட்டாக் வந்து பாய்சன் டைப் போக்கிமான் தான் இருந்திருக்காருங்க. ஆஸ், லஜ் பாம் இந்த மாதிரி தான் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னையை பொறுத்த வரைக்கும் குரோபாட் மக்கை பற்றி எனக்கு இவ்வளோ தாங்க தெரியும். அண்ட் டாப் 2ல யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் அண்டு வாட்டர் டைப் போக்கிமான். இது வந்து பார்த்தீங்கன்னா அலோலா ரீஜனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக், கிரவுண்ட் அண்டு சைக்கிக். இதோட அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஜாப் அண்ட் கன் ஷாட். இது எதுலேருந்து எவால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரினிலேருந்து எவால்வ் ஆயிருக்கும். அதாவது மரினி, இந்த மரினி போக்கிமான் தான் நம்ம ஜேம்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. அது கூட செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். அதாவது அலோலா ரீஜன் வந்து தமிழில் டப்பாகி வந்துச்சுன்னா அந்த எபிசோட்ஸ் எல்லாமே காமெடியாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விக்ட்ரி பெலு, அந்த கேக்னியா, அதே மாதிரி தான் அந்த மரினியும் நம்ம ஜேம்ஸ் கூட இருந்திருக்கும். கொஞ்சம் காமெடியாக தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் டாப் 1ல வந்து யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் யூஸ் பண்ண ஒரு போக்கிமான் தாங்க டிராப்பியான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் அண்ட் டாக் டைப் போக்கிமான். இதோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அது மட்டும் இல்லை, இது சினோலீகில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பால் வந்து இந்த ஒரு போக்கிமான் மட்டும் வச்சு ஆஷோட 3 இம்பார்ட்டண்டான போக்கிமான் வந்து தோக்கடிச்சிருப்பாரு அந்த லீகில். என்னென்ன போக்கிமான் பார்த்தீங்கன்னா பியூசில், ஸ்டெராப்டர், அதுக்கப்புறம் டொட்டேரா கூட வேஸ்ட்டு தாங்க. ஆனால் பியூசில் அண்ட் ஸ்டெராப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷோட ஒரு ஸ்ட்ராங்கான போக்கிமான். இது யூஸ் பண்ணுற டாக்ஸிக் ஸ்பைக் மூலியமாகவே போக்கிமானுக்கு அதிக டேமேஜ் வந்து ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம டிராப்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேல் மாதிரி தான் இருக்கும். மெயின் கேரக்டரை தவிர்த்து சைடு கேரக்டரு அப்புறம் இந்த வில்லனுங்களாம் பையன் தெரியுமா, அது இவங்க தான் இந்த போக்கிமானை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னே தெரியல. பட் டிராப்பியன் வந்து ஒரு நல்ல போக்கிமான் தாங்க. அண்ட் எப்பயும் போல தான் கைஸ், நான் வந்து லெஜெண்டரி போக்கிமான் வந்து இதில் இன்வால்வ் பண்ணலை. ஹோப் இந்த வீடியோ வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல தான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்பயும் போல் தாங்க நம்ம யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதிகமான வீடியோஸ் வரும். என் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்பவே லக்கி தான் நீங்கள். அண்ட் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டாட்டா பை பாய். See you in next video. Thank you.